கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்திற்கு நல்ல மாணவர்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். கல்லடையில் ஆரம்பித்த கல்வி இவர்களுக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், கற்பித்து கொண்டே இருக்கிறார்கள். பாடங்களின் புரிதல்களை மாணவ மனங்களின் தேடல்களில் நிரப்பி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். படித்து கொண்டிருந்த காலங்களில் அனைவரும் வீட்டில் சொல்வது கல்லூரிக்கு சென்று வருகிறேன் என்றுதான். ஆனால் வேலைக்கு செல்லும் போதும் இவர்கள் வீட்டில் சொல்வது கல்லூரிக்கு சென்று வருகிறேன் என்றுதான். நல்ல ஆசிரியர்களுக்கு புத்தகங்களை தொடாத நாட்கள் மிக குறைவாக இருக்கும். புத்தகங்களோடு இருப்பது மிக நிறைவாக இருக்கும். வானம் உள்ளளவும் வையகம் உள்ளளவும் அவர்களின் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பூமி சுற்றும் வரை அவர்கள் கற்பித்த கல்வி தலைமுறைகள் கடந்தும் அவர்களின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். இன்ற ஆசிரியர் தின விழாவானது இனிதே தொடங்குகிறது. முதலாவதாக நமது கல்லூரியின் தலைவர் USM சம்பத்குமார் அவர்களையும் செயலாளர் OMS RJ மகேஷ் பாபு அவர்களையும் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இங்கு நாம் இப்பொழுது போற்றுவதற்கு ஆசிரியர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் வாழ்க்கையில் நம் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படாத ஒரே இனம் நம் ஆசிரியர் இனம்தான். நம்ம 1ஆம் கிளாஸ் படித்த டீச்சராக இருந்தாலும் சரி, ஹைஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, காலேஜ் டீச்சராக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் முன்னேறும்போது நீ நல்லா வரணும் என்று நம்மை வாழ்த்தி கொண்டே இருப்பவர்கள் ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்களுக்கென்று ஒரு தினத்தை ஒதுக்கி அவர்களை வாழ்த்தி அவர்களிடம் நம்ம ஆசி பெறும் நாள்தான் இன்று. நீங்கள் உங்கள் பள்ளி வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீச்சரை அட்மையர் பண்ணி அவர்களை உங்களது வழிகாட்டியாக கொண்டிருப்பீர்கள். இந்த தினம் ஒரு தமிழரால் உண்டாக்கப்பட்டது. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு ஆசிரியர் அரசியல்வாதியாகி சுதந்திர போராட்ட தியாகியாகி நமது நாட்டின் முதல் துணை குடியரசுத் தலைவர், 2வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமை பெற்றவர். அவரிடம் உங்கள் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட விரும்புகிறோம் என்று அதிகாரிகளும் அவரது மாணாக்கர்களும் கேட்ட பொழுது, எனது பிறந்த தினத்தை இந்திய நாடு முழுவதும் ஆசிரியர் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி ஆசிரியர்களுக்கு பெரும் மதிப்பளித்தார். அவர் தமிழ்நாட்டில் திருத்தணி என்ற ஊரில் பிறந்தவர். ஒரு தமிழர் இவ்வளவு தூரம் உயர்ந்து இன்று இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பது நமக்கு எல்லாம் பெருமை. இதே மாதிரி போன வாரம் நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி தரும் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. நாம் அனைவரும் ஆசிரியராக ஒரு நல்ல வாய்ப்பு. முன்னையெல்லாம் ஆசிரியராக தேர்வு பெற வேண்டுமென்றால் பரீட்சையில் பாஸ் ஆகி நாம் போய் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்திருந்து காத்து கொண்டிருக்க வேண்டும். 20 வயது 22 வயதில் டிகிரி முடித்து பிஎட் முடித்தவர்கள் எல்லாம் 50 வயதில் ஆசிரியர்களாக பதவியேற்றார்கள். அது நமது குற்றம் அல்ல, அரசாங்க குற்றம். அந்தந்த நேரத்திலே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க வேண்டும். 20 வயதில் படித்த பாடத்திற்கும் 50 வயதில் அவர்கள் பாடம் நடத்துவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாமல் அவர்கள் திணறிக்கொண்டும் மாணவர்களுக்கு சரியான முறையில் பாடம் நடத்த முடியாமலும் இருந்த நிலையை மாற்றி இன்று டெட் என்று ஒரு பரீட்சை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பரீட்சையில் நீங்கள் இப்போ முடிச்சுக்கிட்டு டிகிரி முடிச்சுட்டு பிஎட் ஈஸியாக சேரலாம். நம்மகிட்டே பிஎட் காலேஜ் இருக்குது. அங்கே சேர்ந்து டெட்டு வந்து பரீட்சையில் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா நீங்கள் இப்போ தான் படிச்சிருக்கீங்க. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு இருக்கிற திட்டத்திலேருந்து தான் அதில் கேள்வி கேட்குறாங்க.
நம்ம ஊரில் உங்கள்கிட்ட அந்த புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் காணாக்கியிருந்தீங்கனாலும் விருதுநகரில் வெள்ளிடம் கோயிலுக்கு பின்னாடியே 2 பழைய புத்தக கடை இருக்குது. அதில் வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் புத்தகத்தை வந்து தனியாக செட் போட்டே வச்சுருக்காங்க. அந்த புத்தகத்தை வாங்கி இப்பொழுதே நீங்கள் வந்து அதில் வந்து மறு படிப்பு படித்து வைத்துக்கின்றீர்கள் என்றால் டெட் பரீட்சையில் ஈஸியாக பாஸ் ஆகி ஆசிரியராக உங்கள் வாழ்க்கையை வந்து தொடர நல்வாய்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் வழங்கி இருக்கிறது. இப்போ வந்து ஏற்கனவே டெட் பாஸ் ஆகாதவங்க தான் நிறையா பிஎட் முடித்தவங்கள இருக்காங்க. 90% ஆஃப் த பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு காம்படிட்டராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சீனியாரிட்டி படி வந்து இப்போ கிடையாது, டெட் படி தான் இனிமேல் வந்து வேலைவாய்ப்பு. அந்த வேலைவாய்ப்பு வந்து இளைஞர்களாக உங்களுக்கு வந்து அதிகமான அளவில் வந்து வாய்ப்பாக இருக்குது. அதனை உபயோகித்து நீங்களும் நல்ல ஆசிரியர்களாக உயர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது கல்லூரி செயலர் OMSRJ மகேஷ் பாபு அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆக்சுவலாக நாளைக்கு தான் டீச்சர்ஸ் டே. நாளைக்கு மிலாடி நபியாக இருக்கிறதால ஒரு நாள் முன்னக்கூடிய டீச்சர்ஸ் இங்கே நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைத்து பேராசிரியர் அனைவருக்கும் எனது ஆசிரியர் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி அது மட்டும் இல்லை, ஆசிரியர் தினம், இந்த ஆர்டோவியா நிகழ்வுகள் இந்த வருடம் புதுசாக ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதை கண்டுகளிக்கும் மாணவ மாணவிகள் உற்சாகமாக இருக்கிறீர்கள். இதுதான் முதல் முறையாக ஆரம்பிக்கப்படுகிறது. நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த இன்டர்னலில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும். அதில் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே எக்ஸ்டர்னலில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். நிறையா வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பேராசிரியர்கள். வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்டர்னலில் வந்து மார்க் எடுத்துட்டீங்கன்னா அதே தான் உங்களுக்கு எக்ஸ்டர்னலில் வரும். அதனால் இன்டர்னலில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகியே ஆகணும். ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நிறையா உங்களை எதிர்பார்த்து இருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் படிக்கணும். ரெண்டாவது, டிசிப்ளினாக இருங்க. இந்த பாய்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணாமல் இப்படி காலேஜுக்கு வர்றதுங்கிறது ஒரு சரியான பழக்கம் கிடையாது. ஏன் டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறோம்? நாளைக்கு ஒரு வேலைக்கு போனீங்கன்னாலும் ஒரு நீட்டாக போனீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் நம்ம ஏதோ ஒரு சொதப்பு இருந்தால் கூட நம்ம பர்சனாலிட்டிக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து எப்படினாலும் இருங்க, உங்களுக்கு வந்து யாரும் கட்டுப்படுத்த போகிறது கிடையாது. ஆனால் காலேஜ் காலத்தில் இதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நீட்டாக போகணும் வரணும்னு இருக்கும். கேர்ள்ஸை பாருங்க, அவ்வளோ அழகு தேவதைகளாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள்ங்கிறது உங்களுக்கு சொல்லணும் வேண்டியதில்லை. அவங்க வந்து அவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ இதாக வர்றாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு இருந்துச்சு. இப்போ ஆள் காவாசி ஆடை முக்காவாசின்னு ஆகி போச்சு. எங்கே போனாலும் நீட்டாக போங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இடத்துல போனோம்னா அங்கீகரிக்கப்படணும். தள்ளி நெல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதனால் எப்பயுமே நேர்த்தியான ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையிலையும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதனால் நல்லா டிசிப்ளினை வந்து காலேஜில் இருக்கும்போதே கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்.
ஒரு சின்ன கதை. நசருதீன் முல்லா வந்து அவர் ஒய்ஃபு எல்லாரோடையும் போட்டில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு புயல் பயங்கரமாக தாக்கும். அப்போது எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு என்ன செய்யுங்கிறதே தெரியாமல் இருப்பாங்க. அப்போது முல்லா மட்டும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு வாட்டி உட்காந்துக்கிட்டே இருப்பார். அப்போ அவங்க ஒய்ஃபு வந்து கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை கலாபரம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எதுவும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ முல்லா வந்து அங்கேருந்த கத்தியை எடுத்து ஒய்ஃபு கழுத்துக்கிட்டத்தில் நேரம் குத்த வருவாங்க. என்னங்க விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ போய் கத்தியை எடுத்துக்கிட்டீங்க, கத்தியை தட்டி விடுவாங்க. அப்போ முல்லா வந்து கேட்பார், ஏன் கத்தியை நீ தட்டி விட்ட? நீங்கள் வந்து என்னை வந்து உறுதியாக கொள்ள மாட்டீங்க, என்னுடைய அன்புக்குரிய கணவர், அதனால் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நீங்கள் குத்த மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னா. அப்போ முல்லா சொல்கிறார், எனக்கு இயற்கையின் மீது நம்பிக்கை உள்ளது, இயற்கை வந்து என்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் அந்த புயல் மாறி அந்த கப்பல் கரை சேர்ந்ததுன்னு அந்த கதை முடியும். அதனால் வாழ்க்கையில் புயல் வெள்ளம் எது வந்தாலும் எதிர்த்து நம்பிக்கையோடு இருப்பவர்கள் வாழ்க்கையில் கரை சேருவார்கள் என்பது இந்த கதையினுடைய இது. அது மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு கம்ப்யூட்டர் கம்பெனியிலேருந்து ஐடி கம்பெனியிலேருந்து வேலைக்கு கூப்பிட்றாங்க. அப்போது அது என்ன வேலை அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டரை துடைச்சி வைக்கணும், அந்த டேபிள்லாம் துடைச்சி வைக்கணும், அதுதான் அவருடைய வேலை. அப்போ கால் பண்ணுறாங்க, வெறும் நல்லா போய் எல்லாம் துடைக்கிறாப்புல, துடைச்சி இது வேணும் யூஆர் அப்பாயிண்டட் அப்படின்றாங்க. அப்பாயிண்டட்னு சொல்லிட்டு உனக்கு அப்பாயின்மெண்ட்டை ஆர்டர் அடிக்கணும்னா இமெயில் ஐடி கொடுப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு இமெயில் ஐடிலாம் கிடையாது. இமெயில் ஐடி இல்லாமல் எப்படிப்பா ஒரு ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்க்க வர போகிற, ஸோ யூ ஆர் ரிஜெக்டட் அப்படிங்கிறான். சரி நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. அவர்கிட்ட கையில் ஒரு 100 ரூபா இருந்துச்சு. அந்த 100 ரூபாயை வச்சு ஒரு வெங்காயம் வாங்குறாரு மண்டியில் போய். வாங்கிட்டு தெருவாக போய் விற்கிறார். தெருவாக விற்று அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகுது, 200 400 ரூபாய் ஆகுது, அப்படியே அது பெருகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் ஒரு 6 மாதத்தில் ஒரு பெரிய தொழிலதிபராக ஆகிடுறாரு. அப்போது அவரை பேட்டி கேட்குறதுக்கு வளர்ந்து வரும் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கேட்க வர்றாங்க. அப்போது அவங்க வந்து கேட்குறாங்க, இப்படி எப்படி தொழிலதிபராக வந்தீங்க எல்லாம் அவர் சொல்லிகிட்டே வர்றாரு. அப்போது இந்த பேட்டியெல்லாம் நான் உங்களுக்கு இமெயிலில் அனுப்புகிறேன், உங்கள் இமெயில் ஐடி சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை எனக்கு இமெயில் ஐடிலாம் கிடையாது. என்னங்க இது இவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, இமெயில் ஐடியே இல்லைங்கிறீங்க அப்படி. அப்போ அவர் சொல்லுவார், நான் இமெயில் ஐடி வச்சுருந்தேன்னு சொன்னால் நான் இன்றைக்கி அந்த கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஸ்க்ரீனு மானிட்டர் தொடச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். இன்றைக்கி அது இல்லைங்கிறனால நான் இன்றைக்கி தொழிலதிபராக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது இது எதுக்கு சொல்ல போடுறது அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம நிராகரிக்கப்பட்டாலும் இன்னொரு இடத்துல நம்ம உறுதியாக அங்கீகரிக்கப்படுவோம். இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளை கைவிடாது, முயற்சி வந்து எப்பயும் இருக்கணும். அது மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு 2 கொலைக்கட்டை படைச்சிட்டு 2 பக்கத்துக்கு வேண்டுதல் வச்சாலாம் கடவுள் கொடுக்க மாட்டார். நம்ம படிக்கணும், படிக்காமல் எதுவும் இது பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் நம்பிக்கைங்கிற ஒரு 10%,
90% நம்ம முயற்சி செய்யணும். நான் 90% கடவுளே வேண்டிக்கிடுவேன், 10% நான் படிப்பேன்னா நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் படிக்கணும். இது படிக்கக்கூடிய ஒரு பருவம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் பேசினா கூட உங்களுக்கு அவ்வளவு இதாக இருக்காது. நான் சினிமாவில் வர ஒரு 2 பாட்டு மட்டும் படிச்சுட்டு என் உரையை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அது இப்போ ஷார்ட்டாக பண்ணுறத இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமில் கூட 2 பேஜ் போட்டால் கூட யாரும் படிக்கிறது இல்லை, ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்தளவு பொறுமை இல்லை, யாருக்கும் பொறுமைங்கிறது இல்லாத ஒரு காலகட்டங்களாக போச்சு. இந்த பாடல்கள் கவிஞர்கள் அவ்வளவு நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டுகள், அந்த வரிகள் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த பாட்டு பாடுறேன், அது பாருங்க. நீ முறிக்கும் சோம்பலிலே நான் உடைந்து சாய்ந்திடுவே, நீ இழுக்கும் மூச்சுக்குள்ளே நான் உறங்கி தூங்கிடுவேன். நான் என்னை மறந்தாலும் உன்னை மறவாது நெஞ்சோடு வாழ்ந்திருப்பேன். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, மலையூரில் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, உன்னை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்த்து ஊதிராமல் காப்பேன். அடுத்த ஒரு சாங் நல்ல சாங்காக இருக்கும். இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி, அத்தனை அழகும் சேர்த்து வைத்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே. அவள் தென்படுவாளோ எந்தன் கண் மறைவாக, காதல் சொல்வாளோ நெஞ்சோடு, அவள் எங்கே என காணாமல் வாட என்னை தான் எதுக்க வைப்பாளோ. தேங்க்யூ. நம்ம கல்லூரி முதல்வர் அவர்கள் பல நல்ல திட்டங்களை வகுத்து கல்லூரியை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அனைவரையும் அரவணைத்து இந்த கல்லூரியை தமிழகத்தில் ஒரு சிறந்த கல்லூரியாக மாற்றி அமைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இது சொல்லிக்கொள்கிறேன். முதல்வர் அவர்கள் புதிதாக பாதை அமைத்து அதில் உங்களை பயணிக்க வைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.